ஹலோ மக்களே! நம்ம கிராமப்புறங்களில் வளரக்கூடிய எள்ளு செடியை பார்க்குறீங்களா? ஆமாங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் எள்ளு செடி. பூ இருக்குங்களா? குட்டி செடியாக இருக்கலாம். இது குட்டி செடிங்க. இதே வீடியோவில் இதே செடி வந்து பெருசானதுக்கப்புறம் எப்படி இருக்கணும், இதே தான் ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது குட்டி செடியாக இருக்கும்போது எடுத்தது. பெரிய செடி ஆனதுக்கப்புறமும் எடுத்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது ஃபுல்லாகவே குட்டி செடி. கிராமப்புறங்களில் இருக்கவங்க நாங்கள் பார்த்துட்ருப்போம், பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க பாருங்கள், பூ இருக்குது பார்த்தீங்களா? இது தாங்க எள்ளு செடி. இது வந்து வெள்ளை கலர் பூ வரும். அதோட காய் வந்து சின்ன சின்னதாக இருக்கும் பாருங்களேன். இதோ இது தாங்க, இதில் தான் காய், இதில் தான் எள்ளு வரும். இப்போ பறிச்சிங்க அப்படின்னா அதில் வந்து வெள்ளையாக இருக்கும், பிஞ்சாக இருக்கும். இது முத்துனதுக்கப்புறம்னா ஆமாங்க, அதுக்கப்புறம் தான் கருப்பு எள்ளா வரும். எள்ளில் வந்து 2 வகை இருக்குது. ஒன்று கருப்பு எள்ளு, இன்னொன்று வெள்ளை எள்ளு. இது ஃபுல்லாக போட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கருப்பு எள்ளு தாங்க போடுவாங்க. கருப்பு எள்ளு தான் போடுவோம் இங்கே. இது ஃபுல்லாகவே கருப்பு எள்ளு தான். இதோ இதே தாங்க. பெரிய செடி ஆனதுக்கப்புறம் சொன்னோம் இல்லையா, சின்ன செடி. இது பெருசானதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெள்ளைப்பூ இருக்கும். இந்த பூ வர வர அந்த காய் வரும். அதுக்கப்புறம் பூ உதிர்ந்துடும், கீழே விழுந்துடும். கிளையாக விடுங்க. இது தண்ணியும் வந்து அதிகமாக தேவைப்படாது. வறட்சிலையும் வளரும் தாவரம் தான் இந்த எள்ளு செடி. இதில் இருந்தால் நல்ல எண்ணெய், ஜிஞ்சிலி ஆயில் தயாரிக்கிறோம் பார்த்தீங்களா? இந்த சீட்ஸில் இருந்து தான் நல்ல எண்ணெய் வரும். இது வந்து விதை எடுத்து அதை செக்கு கொடுத்துட்டு பண்ணிட்டு வந்தோன்னா நல்ல எண்ணெய்ங்க. அது நல்ல எண்ணெய். இது நம்மளுடைய தேவைக்காகவும் மீதி போக விற்பனைக்காகவும் போட்டிருக்காங்க. எங்களோட தேவைக்காக நாங்கள் எடுத்துகிட்டு எண்ணெயை மீதி சேல்ஸ் பண்ணிவிடுவோம். எள்ளோட பயன்கள் உங்களுக்கே நிறைய தெரியும்னு நினைக்கிறேன். இதில் வந்து கால்சியம் அதெல்லாம் இருக்குன்னு. எலும்புக்கு நல்லது. நம்ம உடம்புல எலும்பை வந்து வலுப்படுத்துறதுக்கு இது முக்கியமான பங்கு வகிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இது எல்லாம் நம்ம அன்றாட உணவில் கொஞ்சம் கொஞ்சமாவது நம்ம சேர்த்துக்கணுங்க. எள்ளு பொடி, எள்ளு உண்டை, இதெல்லாம் ஸ்நாக்ஸ் மாதிரின்னு பார்த்தோன்னா எள்ளு உண்டை, இந்த சாக்லேட்லாம் கொஞ்சம் விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம சாப்பிட்லாம். எள்ளு உண்டை சாப்பிட்லாம். அது இல்லாமல் சமையல்லையும் அப்படின்னு பார்த்தோன்னா எள்ளு பொடியை செஞ்சு சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டுலாம் முந்தைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எள்ளை வந்து அன்றாட உணவில் கொஞ்சம் 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 சேர்த்துப்பாங்க. ரொம்ப அதிகமாக எடுத்துக்கல அப்படின்னா எடுத்துக்கக்கூடாது. அவ்வளோ எடுத்துக்கல அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாச்சும் சேர்த்துப்பாங்க. நல்ல எண்ணெய். அதோட எண்ணெய் மட்டும் பார்த்திங்கன்னா உடம்பு தோல் பிரச்சனை சரி செய்கிறதுக்கு நமக்கு உதவும். எண்ணெய் தேய்ச்சி குளின்னு சொல்லுவாங்க பார்த்தியா? வாரத்தில் ஒரு நாளாவது எண்ணெய் தேய்ச்சி குளி, நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது இதுலேருந்து வர எண்ணெய் தாங்க, ஜிஞ்சிலி ஆயில். நம்ம ஃபுல்லாக கிராமத்தில் இருக்கிறதுனால எள் எண்ணெய், கடலை எண்ணெய் இதெல்லாம் நம்மளே போட்டு நம்மளுக்கே எடுத்துக்கிறோங்க, நம்ம தேவைக்காகவும். காய் பார்த்திங்களா? நான் காய் பூ இங்கே பார்த்திங்கன்னா அந்த பூ உதிர்ந்துச்சு அப்படின்னா அங்கே ஒரு காய் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா 90 நாளில் அறுவடை பண்ணுவோம். 90 நாள் அதை அறுத்து, 90 நாள்னால் 90 நாளையே நமக்கு வந்துடாது. 90 நாளில் அறுத்து அதை போட்டு ஒரு 5 நாள் அப்படி மொத்தமாக போட்டு வச்சு அதுக்கு மேலே வெயிட் வச்சு ஒரு 5 நாள் 6 நாள் கழிச்சு அதை எடுத்து தட்டிட்டு காய வைக்கணுங்க. வெயிலில் ஃபுல்லாக காய வச்சு திரும்ப அதை தட்டி அதை எடுத்துகிட்டு வர்றது தான். அதை எடுத்துகிட்டு வந்து தான் அதுலேருந்து அந்த சீட்ஸை கொடுத்து தான் நல்ல எண்ணெய் தயாரிப்போம். ஓகே கைஸ், பாய்.